Welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.5ல first question பார்க்க போறோம். question என்னன்னா find the modulus of the following complex numbers. அதாவது complex numbers கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர்ஸோட modulus வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ first subdivision பார்க்கலாம். first subdivision என்ன கொடுத்திருக்காங்க 2i by 3 plus 4i. ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் 0 plus 2i அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா இங்கே ரியல் நம்பர் இல்லை. அதே மாதிரி டினாமினேட்டர் 3 plus 4i. இப்போ மாடுலஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் 0 plus 2i by மாடுலஸ் ஆஃப் 3 plus 4i. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஹோல் மாடுலஸ் அதாவது z1 by z2 the ஹோல் மாடுலஸ் எடுத்திங்கன்னா அது மாடுலஸ் ஆஃப் z1 by மாடுலஸ் ஆஃப் z2 அப்படின்னு எழுதலாம். ஸோ அது மூலமாக தான் நம்ம இப்படி எழுதுறோம். இப்போ மாடுலஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ நியூமரேட்டரில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு வருமா? ஏன்னா மாடுலஸ் ஆஃப் z வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். அப்போ இதில் எக்ஸோட வேல்யூ என்ன 0, அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ என்ன 2. இப்போ டினாமினேட்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன 3, அப்போது 3 ஸ்கொயர் ப்ளஸ் y வந்து என்ன அப்போது ப்ளஸ் 4 ஸ்கொயர். இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் என்ன 4 தான். ஏன்னா 0 ஸ்கொயர் வந்து 0, 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. இப்போ டினாமினேட்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் என்ன 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர் என்ன 16. அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, இப்போ டினாமினேட்டர் என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 16 என்ன 25. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன 2, டினாமினேட்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 எவ்வளோ 5. அப்போ ஆன்சர் என்ன 2/5. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 2 minus i by 1 plus i plus 1 minus 2i by 1 minus i. ஃபர்ஸ்ட் இது நம்ம டினாமினேட்டரில் 1 plus i into 1 minus i அதாவது எல்சிஎம் வந்து எடுக்கலாம். அப்போ நியூமரேட்டர் உங்களுக்கு என்ன வரும் 2 minus i into 1 minus i மேலே மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி ப்ளஸ் 1 minus 2i into 1 plus i வந்து மேலே மல்டிப்ளை ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணலாம். அப்போது 2 minus i into 1 minus i ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2 into 1 என்ன 2, அடுத்து 2 into minus i என்ன minus 2i, அடுத்து மைனஸ் i into 1 எவ்வளோ மைனஸ் i, அடுத்து மைனஸ் i into மைனஸ் i எவ்வளோ ப்ளஸ் i ஸ்கொயர், அடுத்து 1 into 1 என்ன 1, அடுத்து மைனஸ் 2i into 1 என்ன மைனஸ் 2i, அடுத்து 1 into i எவ்வளோ ப்ளஸ் i, அடுத்து மைனஸ் 2i into i எவ்வளோ மைனஸ் 2i ஸ்கொயர். இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b into a மைனஸ் b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது நம்ம a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயராக எழுதலாம். அப்போ a வந்து என்ன 1, அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் b வந்து என்ன i, அப்போது i the ஹோல் ஸ்கொயர். இப்போது நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். அப்போது 2 மைனஸ் 2i மைனஸ் i எவ்வளோ மைனஸ் 3i ப்ளஸ் i ஸ்கொயரோட வேல்யூ என்ன மைனஸ் 1, அடுத்து ப்ளஸ் 1, அடுத்து மைனஸ் 2i ப்ளஸ் i வந்து எவ்வளோ மைனஸ் i, அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு i ஸ்கொயர், i ஸ்கொயரோட வேல்யூ என்ன மைனஸ் 1, அப்போது மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2 எவ்வளோ ப்ளஸ் 2. இப்போது டினாமினேட்டர் 1 ஸ்கொயர் என்ன 1, அடுத்து மைனஸ் i ஸ்கொயரோட வேல்யூ என்ன மைனஸ் 1. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 மைனஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2, மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகும். அப்போ 2 ப்ளஸ் 2 என்ன 4, அடுத்து மைனஸ் 3i மைனஸ் i எவ்வளோ மைனஸ் 4i. இப்போ டினாமினேட்டர் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 என்ன 1 ப்ளஸ் 1, அப்போது 1 ப்ளஸ் 1 எவ்வளோ 2. இப்போது 4 மைனஸ் 4i டிவைடட் பை 2 என்ன வரும் 2 மைனஸ் 2i. ஸோ இப்போ இதோட மாடுலஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அப்போது மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் 2i, அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயரா, எக்ஸ் வந்து என்ன இங்கே 2, அப்போது 2 ஸ்கொயர் ப்ளஸ் y வந்து என்ன மைனஸ் 2, அப்போ மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் என்ன 4 ப்ளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் என்ன 4 தான். அப்போது 4 ப்ளஸ் 4 என்ன 8, அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இன்ட்டு 2 அப்படின்னு எழுதலாமா? அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன 2, அப்போது 2 இன்ட்டு ரூட் 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 1 மைனஸ் i the ஹோல் பவர் 10. ஸோ இதோட மாடுலஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் i the ஹோல் பவர் 10. அதாவது இப்போ நீங்கள் z பவர் n the ஹோல் மாடுலஸை நீங்கள் எப்படி எழுதலாம் மாடுலஸ் ஆஃப் z the ஹோல் பவர் n அப்படின்னு எழுதலாமா? அப்போ இது நீங்கள் எப்படி எழுதலாம் மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் i the ஹோல் பவர் 10 அப்படின்னு எழுதலாம். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் i வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 the ஹோல் ஸ்கொயர் the whole power 10 அப்படின்னு வருமா? ஏன்னா மாடுலஸ் வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவீங்க. இதில் எக்ஸ் வந்து என்ன 1, அதே மாதிரி y என்ன மைனஸ் 1. ஸோ அதனால தான் நம்ம எப்படி எழுதுகிறோம். இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் என்ன 1 தான்,
plus minus 1 the whole square 1 தான் the whole power 10 அப்போ square root of 1 plus 1 என்ன 2 அப்போ square root of 2 the whole power 10 இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 32 அப்படின்னு வரும் அதாவது square root 2 நீங்க 10 times வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 32 அப்படின்னு வரும் ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம் இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம் 2i into 3 minus 4i into 4 minus 3i ஸோ இதோட மாடுலஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது மாடுலஸ் ஆஃப் 2i into 3 minus 4i into 4 minus 3i இது நீங்க எப்படி எழுதலாம்னா modulus of 2i into modulus of 3 minus 4i into modulus of 4 minus 3i அப்படின்னு நம்ம எழுதலாம் ஏன்னா modulus of z1 into z2 into z3 அதாவது ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி எழுதலாம்னா modulus of z1 into modulus of z2 into modulus of z3 ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மூலமா தான் நம்ம இது எப்படி எழுதுறோம் அப்போ இண்டிவிஜுவலா மாடுலஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ மாடுலஸ் ஆஃப் 2i வந்து உங்களுக்கு என்ன வரும் square root of 2 the whole square அப்படின்னு வரும் into இப்போ 3 minus 4i ஓட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் அப்போ square root of 3 square plus minus 4 the whole square இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் அதாவது இப்போ 4 square plus minus 3 the whole square இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்போ square root of 2 square என்ன 4 into square root of 3 square என்ன 9 plus minus 4 the whole square என்ன 16 into square root of 4 square என்ன 16 plus minus 3 the whole square என்ன plus 9 அப்போ square root of 4 into square root of 9 plus 16 என்ன 25 into square root of 16 plus 9 என்ன 25 square root of 4 என்ன 2 into square root of 25 என்ன 5 into square root of 25 என்ன 5 அப்போ 2 into 5 என்ன 10 10 into 5 என்ன 50 so fourth subdivision ஓட ஆன்சர் என்ன 50 so இதான் வந்து first question ஓட ஆன்சர் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க மறக்காம NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you so much for watching this video